வளர்ச்சி வந்து காம்பவுண்டிங்கா வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வேற, காம்பவுண்டிங் ஆகிறது வேற. பல இதில் சொல்லுவாங்க வளர்ச்சி வந்து குறைஞ்சது ஒரு 10%, 20%, 30%, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30% பர் இயர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. வேற காம்பவுண்டிங் எஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் போக போக எவ்ரி இயர் வந்து மேபி டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், 5 times, 10 times, ஈவன் 100 times, 1000 times கூட மாற முடியும். ஸோ அதற்குள்ள நமக்கு தேவையெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்வீக்ஸ், ஜஸ்ட் ஒரு பல்பான் தான். அந்த பல்பான் எங்கே வேணாலும் கிடைக்கலாம். லக் இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க. மீடியாக்கர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஐம் ரிப்பீட்டிங். ஓகே, மீடியாக்கர்ஸ் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே மோசமான ஒரு வேர்டு வந்து மீடியாக்கர்ஸ். ஏன்னா நம்மளோட நோக்கம் எல்லாமே ஃபார்ச்சூனராக மாறும். ஸோ மீடியாக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிஷ்டான ஒரு வேர்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு. பட் நம்ம கம்யூனிட்டியில் மீடியாக்கர் அப்படின்னா இருக்கிறதுலையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. ஓகே, மீடியாக்கர்ஸ் எப்பவுமே வந்து மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா லக் இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வச்சுருக்கலாம். பட் ஃபார்ச்சூனர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா லக் இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷனை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுடலாம். லக் இஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை சுற்றி எப்பவுமே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், ஒரு தடவை தான் ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டும். நோ, ஐ டோன்ட் பிலீவ். ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான எஃப்எம் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த வீடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு டிஷ் ஆண்டனா வச்சு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி எடுத்து அதில் நான் கரெக்டாக எதை டியூன் பண்ணுறனோ எனக்கு அந்த சேனலில் வருது. அந்த சேனலில் ஒளிபரப்பான விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து சேரும். அதே மாதிரி நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்குள்ளே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டியூன் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த கிளாரிட்டி அண்டு கல்ச்சர் செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது எஸ், த லக் இஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கமோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பெரிய ஆளாக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கூகுள் வந்து அது ப்ரிப்பேர்டாக ரெடியாக இல்லை. எதுக்கு? இந்த கூகுள் மீட் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் மீட்டில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ரொம்ப, ஏன்னா பல விஷயங்கள் இருந்ததுனால அது ப்ரிப்பேர்டாக இல்லை. கோவிட்னு ஒன்று வந்துச்சு, அப்போ வந்து பெரிய ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லா டீமையும் கம்மி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கூகுள் மீட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா பேர்த்த உள்ளே போட்டு அது எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ அரைக்குறையாக 1 or 2 இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து எல்லாம் ஃபீட்பேக்லாம் எடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது எல்லா பெரும்பாலான எம்என்சிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ரைட்? ஸோ ஜூம் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. எல்லாமே டெஸ்ட் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் வச்சு எல்லாமே கிளியர்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு கொரோனாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் என்ன சொல்கிறது ஏர்னிங் கம்பெனியில் ஜூம் வந்து ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்குது. பிகாஸ் கொரோனா அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தான் வந்துச்சு. ஐ மீன் அந்த சிச்சுவேஷன். ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தது யார்? ஜூம் அப்படிங்கிறது ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. கூகுள் மீட் அரைக்குறையாக இருந்தாங்க, பாதி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஓகே, அடித்து பிடிச்சி எப்படியோ வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஜூம் அளவுக்கு கூகுள் மீட்டை வந்து அந்த அளவுக்கு எல்லோரும் ஃபெமிலியராக யூஸ் பண்ணாட்டியும் கூகுள் மீட் இப்போ எல்லோரும் பெரும்பாலும் செகண்ட் இதில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பட் நம்ம வந்து எப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கமோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய